எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி நடித்து ரிலீஸ் ஆகிருக்க காந்தி டாக்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1987 கமல் நடித்து ரிலீஸ் ஆகிருந்த பேசும் படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியன் ஃபிலிமில், தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, இந்தியன் ஃபிலிம்லேயும் சரி, சைலண்ட் மூவி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அந்த வகையில் இந்த படம் ஒரு சைலண்ட் மூவியாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் விஜய் சேதுபதி ரொம்ப ஒரு ஏழ்மையான, எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் வேலை தேடி அலைகிற ஒரு இளைஞனாகவும், தன்னோட வயசான அம்மாவை, உடம்பு சரியில்லாத அம்மாவை பார்த்துக்க கூட முடியாத, ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு கேரக்டரில் தான் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் போக அரவிந்த் சாமி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக நடிச்சிருக்காரு. இந்த கோடீஸ்வரனாக இருக்கிற அரவிந்த் சாமி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட குடும்பத்தை இழந்துடுறாரு. அதே மாதிரி தன்னோட தொழில் நஷ்டம் காரணமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் கையை விட்டு போயிடுது. ஸோ அதனால் ஃபேமிலியும் போயிடுது, தொழிலும் இல்லாமல் வாழக்கூடிய இப்படி 2 கேரக்டருக்குள்ளே நடக்கிறது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ரொம்ப வறுமையில் வாழக்கூடியதுனால அவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இனி நேர்மையாக இருந்து எந்த யூஸும் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அவர் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அப்போ கொள்ளையடிக்கலான்னு அவர் சூஸ் பண்ணுற வீடு தான் கோடீஸ்வரனா வந்துட்டு இருக்க அரவிந்த் சாமி வீட்டில் போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த 2 கேரக்டரும் சந்தித்ததுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் ஒரு சைலண்ட் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கனால அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 ஆர்டிஸ்ட் இருக்கனால படத்தில் ஒரு விஜய் சேதுபதி வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தனோட பிரச்சனையை எந்த ஒரு வாய்மொழியிலையும் சொல்லாமல் தன்னோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே அவர் சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள பார்த்த உடனே அவங்களோட மனசில் வர ஒரு ஏக்கம் அப்படிங்கிறத நல்லாவே எக்ஸ்ப்ரெஷனில் வெளிக்காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் சாமியும் எல்லாத்தையுமே தோற்று போய் ஃபேமிலி இல்லாமல், பிஸ்னஸ் இல்லாமல், லாஸாக இருக்கிற ஒருத்தன் எப்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி அவரோட எக்ஸ்ப்ரெஷனில் அதையும் நல்லாவே வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 மேஜர் கேரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்கனால இது ஒன்று படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, படத்தில் பெரிய அளவில் காமெடியோ ஆக்ஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஒரு சைலண்ட்டான ஒரு ட்ராமாவாக போயிட்டுருக்குது. ஒரு 2 பேரோட லைஃபு அதில் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவாக தான் படம் ரன் ஆகிட்டு போகுது. அதுமாதிரி படத்தில் எந்த இடத்துலையுமே ஏஆர் மியூசிக் இருந்தாலுமே நமக்கு அந்த மியூசிக் நமக்கு ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு ஒரு கல்ச்சரில், நார்த் இந்தியன் கல்ச்சரில் இருக்கிற மியூசிக் மாதிரியே தான் நமக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி வருது. அதே மாதிரி படமும் நடக்கிறது மும்பை அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தில். மும்பையில் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பம்பாய், நாயகன் படம் கூட மும்பையில் தான் எடுத்திருந்தாங்க. மும்பையில் நடக்கிற மாதிரி தான். பட் அதெல்லாம் நமக்கு ஒரு கேரக்டராக உள்வாங்கிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த படம் எங்கேயோ ஒரு ஹிந்தி படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. என்ன தான் சைலண்ட் மூவியாக இருந்தாலும், இதுக்கு எந்த லாங்குவேஜும் இல்லைனாலும் படம் முழுக்க நம்ம ஒரு தமிழ் படமாகவோ அல்லது ஒரு மொழியே இல்லாத படமாக நமக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஒரு ஹிந்தி படத்தை பார்த்துட்டு வர்ற ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி 80s ரிலீஸ் ஆகியிருந்த பேசும் படத்தில் கூட நிறையா சீன்ஸு, நிறையா காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. நிறையா விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ரொம்ப கஷ்டங்களை மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிற மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ படம் ஓவராலாக ஓகே, பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேர் கமல் நடித்த பேசும் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு வாட்டியாவது பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.